செய்திகள் வாசிப்பது திவ்யா தமிழரசன். இன்றைய முதன்மை செய்திகள். உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்தநாளையொட்டி அருண் சர்மா சேரிட்டபிள் டிரஸ்ட் சார்பில் 1000 ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு வாட்ச் மற்றும் 1000க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு புடவை, சர்க்கரை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் நமச்சிவாயம், நிர்வாக இயக்குநர் IG வீரராகு மற்றும் பிரபாதேவி வீரராகு ஆகியோர் வழங்கினர். MBBS முதற்கட்ட கலந்தாய்வு முடிவில் அரசு மருத்துவக் கல்லூரியில் 127 மாணவர்கள் சேர்ந்துள்ளனர். நீதிமன்றம் பலமுறை கேள்வி கேட்டும் பதிலளிக்காததால் ஊழியர் வாங்கிய கடனுக்காக மகளிர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் மேம்பாட்டுக் கழகத்தின் பொருட்களை நீதிமன்றம் ஜப்தி செய்த சம்பவம் புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இனி விரிவான செய்திகள். உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்தநாளையொட்டி அருண் சர்மா சேரிட்டபிள் டிரஸ்ட் சார்பில் 1000 ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு வாட்ச் மற்றும் 1000க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு புடவை, சர்க்கரை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் நமச்சிவாயம், நிர்வாக இயக்குநர் IG வீரராகு மற்றும் பிரபாதேவி வீரராகு ஆகியோர் வழங்கினர். புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்தநாள் விழா ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடப்பட்டது. அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கும் வகையில் அருண் சர்மா சேரிட்டபிள் டிரஸ்ட் சார்பில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. உழவக்கரை தொகுதி மூலக்குளம் MGR நகர் நுழைவாயில் அருகில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த விழாவிற்கு அருண் சர்மா சேரிட்டபிள் டிரஸ்ட் நிர்வாக இயக்குநர் IG வீரராகு தலைமை தாங்கினார். டிரஸ்ட் அரங்காவலர் பிரபாதேவி வீரராகு முன்னிலை வகித்தார். இதில் சிறப்பு விருந்தினராக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு கேக் வெட்டி தனது பிறந்தநாளை கொண்டாடினார். தொடர்ந்து IG வீரராகு, பிரபாதேவி வீரராகு ஆகியோர் அமைச்சருக்கு ஆளுயர மாலை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தொடர்ந்து அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் IG வீரராகு ஆகியோர் ஆட்டோ ஓட்டுநர்கள் 1000 பேருக்கு வாட்ச் வழங்கினார்கள். மேலும் 1000க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு புடவை, சர்க்கரை ஆகியவை வழங்கினர். இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். MBBS முதற்கட்ட கலந்தாய்வு முடிவில் அரசு மருத்துவக் கல்லூரியில் 127 மாணவர்கள் சேர்ந்துள்ளனர். MBBS பல் மருத்துவம், ஆயுர்வேதம், கால்நடை மருத்துவம் உள்ளிட்ட நீட் மதிப்பெண் அடிப்படையிலான படிப்புகளுக்கு கடந்த 1ஆம் தேதி முதற்கட்ட கணினி கலந்தாய்வு நடத்தி சென்டாக் இடங்களை ஒதுக்கீடு செய்தது. 5ஆம் தேதி வரை சீட்டு கிடைத்த கல்லூரியில் மாணவர்கள் சேர கால அவகாசம் கொடுக்கப்பட்டது. அதன்படி சீட்டு கிடைத்த மாணவர்கள் கல்லூரிக்கு சென்று அசல் சான்றிதழ்களை சமர்ப்பித்து சேர்ந்தனர். முதற்கட்ட கலந்தாய்வின் முடிவில் MBBS படிப்பில் சேர்ந்த மாணவர்கள் பட்டியலை சென்டாக் வெளியிட்டுள்ளது. MBBS படிப்பினை பொறுத்தவரை அரசு மருத்துவக் கல்லூரி அரசு ஒதுக்கீட்டில் 126 மாணவர்களும், NRI சீட்டில் 1 மாணவர்கள் என 127 மாணவர்கள் சேர்ந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. நீதிமன்றம் பலமுறை கேள்வி கேட்டும் பதிலளிக்காததால் ஊழியர் வாங்கிய கடனுக்காக மகளிர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் மேம்பாட்டுக் கழகத்தின் பொருட்களை நீதிமன்றம் ஜப்தி செய்த சம்பவம் புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருபுவனை அரியூரைச் சேர்ந்தவர் விஜயலட்சுமி. இவர் அரியூர் அங்கன்வாடி மையத்தில் பல்நோக்கு ஊழியராக பணியாற்றி வந்தார். 2012ஆம் ஆண்டு தனியார் நிறுவனத்தில் 8,50,000 கடன் பெற்றார். இதற்கான மாத தவணை தொகையை சில மாதம் மட்டும் செலுத்தினார். இதன் பின்பு பணத்தை கட்டவில்லை. இந்த பணத்தை வசூலிக்க தனியார் நிறுவனம் பல்வேறு முயற்சி எடுத்தும் பயனில்லை. இதனையடுத்து தனியார் நிறுவனம் புதுவை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. வழக்கை விசாரித்த நீதிமன்றம் மகளிர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் மேம்பாட்டுக் கழகத்துக்கு விஜயலட்சுமியின் சம்பளம், எத்தனை ஆண்டுகள் பணிபுரிகிறார் என்கிற விளக்கம் கேட்டது. இதை அவர்கள் வழங்கவில்லை. இதன்பின் அவரின் சம்பளத்தில் பணத்தை பிடித்தம் செய்ய கோர்ட் உத்தரவிட்டது. இதற்கும் மகளிர் மற்றும் மேம்பாட்டுக் கழகம் நடவடிக்கை எடுக்காததால் கடன் தொகை 8,50,000க்கு வட்டி, அபராதம் ஆகியவற்றுடன் 13,50,000 மகளிர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் மேம்பாட்டுக் கழகத்தின் அசையும் சொத்துக்களிலிருந்து ஜப்தி செய்ய கோர்ட் உத்தரவிட்டது. இதையடுத்து கோர்ட் அம்பி நடேசன் நகரில் உள்ள மகளிர் மற்றும் மேம்பாட்டுக் கழகத்திலிருந்து மேஜை, நாற்காலி, கம்ப்யூட்டர் பொருட்களை ஜப்தி செய்தார். கடந்த 2018ஆம் ஆண்டு விஜயலட்சுமி ஓய்வு பெற்றுவிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. விநாயகர் சதுர்த்தி விழா எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அவர்களும் பொதுக்குழு உறுப்பினர் கோபால் அவர்களும் பங்கேற்பு. 18ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா போத்தீஸ் ஆட்டோ சங்கம் சார்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் திமுக மாநில அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான திருமிகு இரா சிவா அவர்களும், திமுக பொதுக்குழு உறுப்பினரும் உருளையன்பேட்டை தொகுதி திமுக பொறுப்பாளருமான திரு S. கோபால் அவர்களும் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து அன்னதானம் வழங்கினார்கள்.
அப்போது போத்தீஸ் மற்றும் மேலாளர் முருகன், தொகுதி செயலாளர் சக்திவேல், தொண்டரணி வீரையன், வர்த்தக அணி சொல்தா ரவி, பாபு, கிளை செயலாளர் அகிலன், துணை செயலாளர் வைரவேல், ஆட்டோ சங்க தலைவர் ஆறுமுகம், செயலாளர் வேலு, பொருளாளர் கண்ணன், நிர்வாகிகள் மனோகரன், முருகன், சீனு, தங்கராஜ், விநாயகமூர்த்தி, மாயா, முருகன் மற்றும் தமிழ்செல்வன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஒருங்கிணைந்த தனியார் பள்ளி சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பில் உள்துறை மற்றும் கல்வி அமைச்சர் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. ஒருங்கிணைந்த கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் டாக்டர் டி ரங்கநாதன், துணைத் தலைவர் கலைரத்னா, ராமசிவராஜன், இணை செயலாளர் டாக்டர் கிறிஸ்துராஜ், பொருளாளர் திரு சந்தானம் மற்றும் அப்பு உயர்நிலைப்பள்ளி, அனுபவ் வித்யாஸ்ரம், அழகப்பா உயர்நிலைப்பள்ளி, அக்னி வித்யாலயா, கேசவா உயர்நிலைப்பள்ளி, சுப்பிரமணிய பாரதி மேல்நிலைப்பள்ளி, பொன் நேரு மேல்நிலைப்பள்ளி, ராமச்சந்திரா வித்யாலயா, பாரத தேவி உயர்நிலைப்பள்ளி, பெருந்தலைவர் காமராஜர் உயர்நிலைப்பள்ளி, கேலக்சி உயர்நிலைப்பள்ளி தாளாளர்கள் மாண்புமிகு கல்வி அமைச்சர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி, பழத்தட்டு, பூங்கொத்துக்கள் கொடுத்து வாழ்த்து தெரிவித்தனர். ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் விழிப்புணர்வு வீடியோ வெளியிட்டுள்ளனர். புதுச்சேரி சைபர் கிரைம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் தியாகராஜன் மற்றும் போலீசார் சைபர் குற்றங்களை கண்டுபிடிப்பது மட்டுமன்றி பொதுமக்கள் சைபர் குற்றங்களில் சிக்காமல் விழித்துக் கொள்ள பல விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி எவ்வாறு குற்ற சம்பவங்களை தடுக்கலாம் என பெண் ஒருவர் டிப்டாப் உடையணிந்து பேசும் வீடியோ ஒன்றை சைபர் கிரைம் போலீசார் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ளனர். அதில் குரியர் மூலமாக போதைப் பொருட்கள், ஆயுதங்கள் அனுப்பியதாகவும், சிம் கார்டுகள், ஏடிஎம் கார்டுகள் உள்ளிட்டவை அனுப்பப்பட்டுள்ளதாகவும் மும்பை போலீசார் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீஸ் மற்றும் சிபிஐ அதிகாரிகள் பேசுவதாக கூறி மிரட்டி ஆன்லைன் மோசடியில் பணத்தை பறிக்கிறார்கள். அறிமுகமில்லாத நபரிடமிருந்து வரும் எந்த ஒரு வீடியோ அழைப்பையும் ஏற்க வேண்டாம் உள்ளிட்ட தகவல்கள் அந்த வீடியோவில் வெளியாகியுள்ளது. AI Women Artificial Intelligence Voice Over சொல்லும் சைபர் குற்றங்கள் மற்றும் விழிப்புணர்வு பை சைபர் கிரைம் காவல்துறை புதுச்சேரி. 1. குரியர் நிறுவனங்களின் பெயரில் பணம் பறிக்கும் மோசடிகள். பெடெக்ஸ், டிடிடிசி, டிஎஸ்எல் போன்ற குரியர் நிறுவனங்களின் பெயரில் போதைப் பொருட்கள், ஆயுதங்கள், சிம் கார்டுகள், ஏடிஎம் கார்டுகள் போன்றவற்றை அனுப்பியிருக்கிறார்கள் என்று சொல்லி மும்பை சைபர் கிரைம் நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ சிபிஐ என்ற பெயரில் மிரட்டி உங்களை கைது செய்வதாகவும் உங்களுக்கு தொடர் கொடியவர்களை கைது செய்து விட்டோம் என்று பயமுறுத்தி பணம் பறிக்க முயற்சி செய்வார்கள். இதை யாரும் நம்ப வேண்டாம். 2. TRAI போலியாக தொடர்பு கொள்ளும் நபர்கள். TRAI டெலிகம்யூனிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா என்ற பெயரில் போலியான நபர்கள் உங்களை தொடர்பு கொண்டு உங்கள் சிம் கார்டு அல்லது ஆதார் கார்டு குற்றத்தில் கிரைம் ஈடுபட்டுள்ளதாக உங்கள் போன், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், பேஸ்புக் மற்றும் வலைத்தளம் மூலம் பணம் கேட்டு மிரட்டுவார்கள். இது போன்ற தகவல்களை யாரும் நம்ப வேண்டாம். 3. ஆன்லைன் போலி கடன் பயன்பாடுகள். போலி கடன் பயன்பாடுகள் மற்றும் இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், பேஸ்புக் மற்றும் வலைத்தளங்கள் மூலம் ஆன்லைன் கடன் வாங்கினால் உங்கள் தகவல்களை திருடி உங்களை சார்ந்தவர்களுக்கு உங்களின் புகைப்படங்களை மோர்பிங் செய்து ஆபாசமாக சித்தரித்து அனுப்பி அதிகமாக பணம் கேட்டு மிரட்டுவார்கள். இது போன்ற கடன் வாய்ப்புகளை நம்ப வேண்டாம். கிருஷ்ணா நகர் பகுதியில் உள்ள ஆதரவற்றோர் குழந்தைகள் இல்லத்தில் தொழிலதிபர் வரதராஜ பெருமாள் பிறந்தநாளை ஒட்டி அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி கிருஷ்ணா நகர் பகுதியில் உள்ள ஆதரவற்றோர் குழந்தைகள் இல்லத்தில் தொழிலதிபர் வரதராஜ பெருமாள் அவர்களின் பிறந்தநாளை ஒட்டி குழந்தைகளுக்கு உணவு வழங்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் வெங்கடேசன், ரிச்சர்ட் ஜான்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கி தொடங்கி வைத்தனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் ஐஸ்வர்யம் ஆயில் மில்ஸ் நிறுவனர் சதீஷ்குமார் மற்றும் வரதராஜ ட்ரேடிங் கம்பெனி ஊழியர்கள் மற்றும் அவரது குடும்பத்தினர் கலந்து கொண்டனர். விளம்பர இடைவெளிக்கு பிறகு மற்ற செய்திகளை காணலாம். Hey, I got more gifts from Joe Salukas. Car full ஆயிடுச்சு. Happy guys. Sir, your gift. இன்னொரு கா. ஜோ சாலுகாஸில் 60வது ஆனிவர்சரி கொண்டாட்டம். 6 கோடி மதிப்பிலான பரிசுகள், 6 MG ஆஸ்டர் கார்கள், தங்க நாணயங்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள். கொண்டாடுவோம் வாருங்கள். ஜோ சாலுகாஸின் பரிசு மழை. செய்திகள் தொடர்கின்றன. தொண்டமாநத்தம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆண்டு விளையாட்டுப் போட்டி, பரிசளிப்பு விழாவும் ஆசிரியர் தின விழாவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது.
தொண்டமாநத்தம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆண்டு விளையாட்டுப் போட்டி, பரிசளிப்பு விழாவும் ஆசிரியர் தின விழாவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சிக்கு பள்ளியின் பொறுப்பாசிரியர் மனோன்மணி தலைமை தாங்கினார். தலைமை ஆசிரியர் சிவசங்கரி அனைவரையும் வரவேற்றார். சிறப்பு விருந்தினராக ஓய்வு பெற்ற உடற்கல்வி விரிவுரையாளர் நடராஜன், தொண்டமாநத்தம் ஆலய அறங்காவலர் குழு தலைவர் மனோகரன், VCK அரிமா தமிழன், பள்ளியின் முதுநிலை கண்காணிப்பாளர் வரதராஜலு ஆகியோர் கலந்து கொண்டு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கினார்கள். விரிவுரையாளர் மணிகண்டன் ஆசிரியர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கினார். நிகழ்ச்சிகளை பள்ளியின் வரலாற்று ஆசிரியர் உதயகுமார் தொகுத்து வழங்கினார். விரிவுரையாளர் சரவணன், தமிழாசிரியை கலைவாணி, UDC காந்தி ஆகியோர் ஆசிரியர் தினத்தை பற்றி விளக்கமாக உரையாற்றினார்கள். உடற்கல்வி ஆசிரியர் ரகு நன்றி கூறினார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை விரிவுரையாளர்கள் விஜயலட்சுமி, யமுனா, கவிதா, ஏசுராஜா, சைமன், ஜனார்தனன், ஜெகன்நாயகி, அனிதா மேரி, அன்புமதி, மகாதேவன், ஆறுமுகம், திவாகர் ஆகியோர் செய்திருந்தனர். மேலும் பள்ளியின் மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. சாமிப்பிள்ளை தோட்டம் பகவத்சிங் நகரில் மூலவெற்றி விநாயகர் 11ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா அன்னதானம் வழங்கி கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் சாமிப்பிள்ளை தோட்டம் பகவத்சிங் நகரில் மூலவெற்றி விநாயகர் 11ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா பூஜையுடன் தொடங்கி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி கொண்டாடப்பட்டது. முன்னதாக விநாயகர் சிலைக்கு அலங்காரங்கள் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. விழா ஏற்பாடுகளை நாகராஜ், R. விநாயகமூர்த்தி, ஜெயலட்சுமி, மணி, ராஜேஷ் ஆகியோர் தலைமை தாங்கி நடத்திய நிகழ்ச்சியில் மண்ணாங்கட்டி, சேகர், செல்வம், விஜி, விஜயபாஸ்கர், குமார், ராஜி, மாலதி, V. நிஷா, சத்யா, வசந்தா, லட்சுமிபாய் மற்றும் ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பெரியவர்கள் மற்றும் குழந்தைகளுக்கு பல்வேறு வகையான விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டது. இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பரிசுகள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியின் நிறைவில் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. சோலை நகரில் உள்ள ஸ்ரீ சோலை விநாயகர் ஆலயத்தில் விநாயகர் சதுர்த்தியொட்டி ராஜச்சந்திரு அறக்கட்டளை சார்பில் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று பொதுமக்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சோலை நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ சோலை விநாயகர் ஆலயத்தில் விநாயகர் சதுர்த்தி வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு ராஜச்சந்திரு அறக்கட்டளை சார்பாக அதன் நிறுவனர் ராஜச்சந்திரு மற்றும் இளைஞர் குழு சார்பாக சிறப்பு அபிஷேகமும் நடைபெற்று சுவாமிக்கு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். மேலும் பொதுமக்கள் 1000க்கும் மேற்பட்டோருக்கு பரிசும் வழங்கப்பட்டது. மேலும் இந்த பரிசு முத்தியால்பேட்டை தொகுதி முழுவதும் வழங்கப்பட உள்ளது. மதகடிப்பட்டு மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு வகுப்பு தொடக்க விழா நடைபெற்றது. புதுச்சேரி மதகடிப்பட்டு மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு வகுப்பு தொடக்க விழா நடந்தது. மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளை தலைவர் தனசேகரன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் கல்லூரி செயலாளர் டாக்டர் நாராயணசாமி, பொருளாளர் ராஜராஜன், கல்வி குழும உறுப்பினர் நீலா பிரியதர்ஷினி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கல்லூரி இயக்குநர் வெங்கடாச்சலபதி வரவேற்றார். தலைமை விருந்தினராக TCS நிறுவனத்தின் துணைத் தலைவர் சாரங்க நாராயணன் விஸ்வநாதன் கலந்து கொண்டு பேசினார். மணக்குள விநாயகர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியின் கல்லூரி முதல்வர் மலர்கண்ணன் சிறப்புரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் கல்லூரி வேலைவாய்ப்பு டீன் கைலாசம், அகாடமி டீன்கள் அன்புமலர், அறிவழகன், ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுத்துறை டீன் வேல்முருகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுவை அடுத்த கொங்கம்பட்டு மலட்டாறு அருகில் அமைந்துள்ள வள்ளி தேவசேனா சமய சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் திரளான பொதுமக்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். புதுவை அடுத்த தமிழக பகுதியான கொங்கம்பட்டு மலட்டாறு அருகில் அமைந்துள்ள ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் சிறப்பான முறையில் நடைபெற்றது. முன்னதாக விக்னேஸ்வர பூஜை, கணபதி ஹோமம், லட்சுமி ஹோமம், நவகிரக ஹோமம், வாசு சாந்தி, 1 முதல் 4 யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. காலை 8 மணி அளவில் கலச புறப்பாடு நடைபெற்று சுப்பிரமணிய ஆலயத்தில் விமான கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டது. தொடர்ந்து பரிவார மூர்த்திகள் மற்றும் 13 அடி உயர விஸ்வரூப முருகன் சிலைக்கு கலச நீர் ஊற்றப்பட்டது. இவ்விழாவில் கொங்கம்பட்டு மற்றும் சுற்றுப்புற பகுதிகளிலிருந்து திரளான பொதுமக்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் அறங்காவலர் குழுவினர் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர். விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. மாலை திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்று இரவு சுவாமி வீதி உலா நடைபெற்றது. கடலூரில் மனைவி நலவேட்பு விழா நடைபெற்றது.
கடலூர் திருப்பாதிரி புலியூரில் அருட்தந்தை வேதாதிரி மகரிஷி அவர்களின் மனைவி அன்னை யோகாம்பாள் அவர்களின் 110வது பிறந்தநாளை முன்னிட்டு மனைவி நலவேட்பு விழா 8/9/2024 அன்று மாலை 4 மணி முதல் 7 மணி வரை திருப்பாதிரி புலியூர் மனவள கலை மன்றம் அறக்கட்டளையின் சார்பில் நடைபெற்றது. சென்னையிலிருந்து வருகை தந்து பேராசிரியர் சக்தி சரவணன் அவர்கள் விழாவிற்கு தலைமை தாங்கினார். மனவள கலைமன்ற அறக்கட்டளை அரங்காவலர் முனைவர் பேராசிரியர் மு. ஸ்ரீனிவாசன் அவர்கள் வரவேற்றார். மருத்துவர் இரா முருகன், அவரது துணைவியார் கல்பனா, IFED பொறியியல் கல்லூரி முதல்வர் டாக்டர் ஜி. மகேந்திரன், அவரது துணைவியார், தலைமை ஆசிரியர் சுகந்தி மற்றும் ஓய்வு பெற்ற மத்திய உணவு அமைப்பாளர் ஜி. ராதாகிருஷ்ணன், அவரது துணைவியர் விஜய் ஆகியோர் சிறப்பு தம்பதிகளாக கலந்து கொண்டனர். ஒவ்வொரு குடும்பத் தலைவரும் தனது மனைவிக்காக நன்றி செலுத்தும் விதமாக இந்த நிகழ்ச்சி அமைந்தது. மேலும் 80க்கும் மேற்பட்ட தம்பதிகள் விழாவிற்கு வருகை தந்து கலந்து கொண்டனர். வந்திருந்த தம்பதிகள் ஒருவருக்கொருவர் கையில் காப்பு கட்டிவிட்டு மாறி மாறி மாலை அணிவித்து இல்லற வாழ்வில் ஒற்றுமை குறித்த உறுதிமொழி கூறி கண்ணோடு கண்ணோக்கி ஈருடல் ஓருயிர் என்கிற தத்துவத்தின்படி காந்த கலப்பு நிகழ்த்தினர். இந்த நிகழ்ச்சியை பேராசிரியர் சக்தி சரவணன் அவர்கள் ஒருங்கிணைப்பு செய்து விளக்கு உரையாற்றினார். மேலும் விழாவில் வள்ளிவிலாஸ் பாலு, வள்ளிவிலாஸ் சீனு, ஓவியர் பி. முத்துக்குமரன் ஆகியோரும் உரையாற்றினர். மனவளக்கலை அறக்கட்டளை உறுப்பினர்களான திரு சுப்பிரமணி, திருமதி கீதா ஸ்ரீனிவாசன், சசிரேகா, சுசித்ரா, காயத்ரி, ஓவியா, வேல்முருகன், மனோகர் ஆகியோர் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடுகளை செய்திருந்தனர். நிறைவாக திரு ஜெயமணி நன்றி கூறினார். மீண்டும் முதன்மை செய்திகள். உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்தநாளையொட்டி அருண் சர்மா சேரிட்டபிள் டிரஸ்ட் சார்பில் 1000 ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு வாட்ச் மற்றும் 1000க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு புடவை, சர்க்கரை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் நமச்சிவாயம், நிர்வாக இயக்குநர் IG வீரராகு மற்றும் பிரபாதேவி வீரராகு ஆகியோர் வழங்கினர். MBBS முதற்கட்ட கலந்தாய்வு முடிவில் அரசு மருத்துவக் கல்லூரியில் 127 மாணவர்கள் சேர்ந்துள்ளனர். நீதிமன்றம் பலமுறை கேள்வி கேட்டும் பதிலளிக்காததால் ஊழியர் வாங்கிய கடனுக்காக மகளிர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் மேம்பாட்டுக் கழகத்தின் பொருட்களை நீதிமன்றம் ஜப்தி செய்த சம்பவம் புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இத்துடன் இச்செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றன. நன்றி, வணக்கம்.